ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.5ல 8th ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். சரியா? என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எக்ஸ் மைனஸ் ஒன். அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது 3x பிளஸ் ஒன். அடுத்தது ஹெச் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எக்ஸ் ஸ்கொயர். முடிஞ்சு போச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிறத சால்வ் பண்ணணும். இதை தானே ஷோ தட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஷோ தட் என்ன? எஃப் டாட் ஜி டாட் ஹெச். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ எஃப் டாட் ஜி இது எப்படி எழுதிக்கலாம்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், அதாவது டாட் ஜி அப்படின்னாலே ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கணும். அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல அதோட வேல்யூ 3x பிளஸ் ஒன். இப்போ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? எனக்கு இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு என்ன இருக்கு? 3x பிளஸ் ஒன்னு இருக்கு. ஸோ அப்போ இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. இங்க எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல அப்ப என்ன எழுதணும்? 3x பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் இங்க இருக்கு. ஸோ இது கேன்சல் பண்ணீங்கன்னா எஃப் டாட் ஜியோட வேல்யூ 3x அப்படின்னு கிடைக்கும். ரைட்டா? ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது, இப்போ இத பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. எஃப் டாட் ஜி கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஹோல் ஈக்குவேஷன் எஃப் டாட் ஜி டாட் ஹெச், நீங்களே சொல்லுங்க. டாட் ஹெச் என்னன்னு எழுதலாம்? எஃப் டாட் ஜி டாட் ஹெச் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாமா? நான் இங்க தான் சொன்னேன் டாட் ஜிஏ ஜி ஆஃப் எக்ஸ், அப்போ டாட் ஹெச் ஹெச் ஆஃப் எக்ஸ், அவ்வளோதான். ஸோ இது எப்படி மாறும்? டாட் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஆமாவா? ஸோ இது எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு? இந்த மாதிரி இருக்கா? எஃப் டாட் ஜி இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் என்ன சார் இங்க டாட் எக்ஸ், இங்க வந்து எக்ஸே இல்லையே, நீங்களா எடுத்துக்க வேண்டியதான் கண்ணா. இது இப்படி எழுதினாலே என்ன புரிதல் அப்படின்னா எஃப் டாட் ஜி இன்ட்டு எக்ஸ் தான். இதை இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். ரைட்டா? ரெண்டும் ஒன்று தான். ஸோ அப்போ எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x. ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இங்க என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன போட்டுக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். சரியா சாமி? அப்போ எஃப் டாட் ஜி ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 3x ஸ்கொயர். முடிஞ்சு போச்சா? கிளியரா இருக்கா? இதுதான் என்னோட ஆன்சர். இந்த இடத்துல மட்டும் ஸ்ட்ரக் ஆகி நின்றாதீங்க. ஏன்னா எஃப் டாட் ஜி தான் இருக்குது நம்ம கிட்ட. எஃப் டாட் ஜி மட்டும் தானே இருக்கு, எஃப் டாட் ஜி இன்ட்டு எக்ஸ் இல்லையேன்னு நினைக்க கூடாது. இது ரெண்டும் ஒன்று தான். இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து போவோமா? ரைட் ஹேண்ட் சைடு எஃப் டாட் ஜி டாட் ஹெச், ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணலாம். ஜி டாட் ஹெச். ஸோ டாட் ஹெச் எப்படி பண்ணிக்கலாம்? ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ ஹெச் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன எழுதிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரியே இருக்கு. ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x பிளஸ் ஒன். ஓகேவா? ஸோ அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல பி. ஸோ அப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ இங்கேயும் அதே போட்டுக்கணும். எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன். சரியா? ஸோ அப்போ ஜி ஆஃப் ஹெச் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இப்படி எழுதிக்கலாமா? ஸோ அப்போ எஃப் ஆஃப் 3x ஸ்கொயர் பிளஸ் ஒன். ஸோ ஜி ஆஃப் ஹெச் இப்போ தானே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், அதான் இங்கே எழுதிட்டேன். ஸோ இப்போ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரியே இருக்கா? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3x ஸ்கொயர் பிளஸ் ஒன் இருக்கு. ஸோ அப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3x ஸ்கொயர் பிளஸ் ஒன்
minus 1. இங்க இருக்கிற minus 1. So plus 1 minus 1 cancel. So அப்போ f dot g dot h ஓட வேல்யூ 3x square. So அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூவும் ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூவும் ஈக்குவல். ஸோ அப்போ LHS is equal to RHS. முடிஞ்சதாக்கண்ணா? நெக்ஸ்ட்